தஞ்சையில் காவலரை தாக்கிய வழக்கில் கைதான இளைஞர் ஆகாஷ் பாஜகவினர் உதவியதால் தான் தன்னால் விரைந்து பிணையில் வெளியே வர முடிந்ததாக நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். அன்னைக்கு என்னன்னா நைட் டியூட்டி வந்து சிக்கன் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு காலைல மார்னிங் வந்து ஜிம்ல ஒர்க் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா 61 வயசு ஆகுது. அதுக்கு வந்து இன்னும் அடையாளமே ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ங்கிறனால அந்த அடையாளம் ப்ரூஃப் எடுக்கிறதுக்காக ஆதார் கார்டு எடுக்கிறது விவோ ஆஃபீஸில் சைன் வாங்கிட்டு தாலுக்காவுக்கு போகிறதுல இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. அது என்ன சம்பவம்னா அவங்க என்னமோ ஃப்ளெக்ஸி பேனர் வச்சு எடுத்துட்டாங்க மாநகராட்சி. அந்த ப்ரூஃபாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் என் வேலைக்கு போகணும், குடும்பம் இருக்கு. இதை முடிச்சு தான் நான் மதியம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஈவினிங் நான் 3 o'clock வேக்கப் ஆகிட்டு ஜிம் போயிட்டு நைட் டியூட்டிக்கு சிக்கன் ஃபார்ம் போகணும். இல்லை எக்ஸ்பிரஷன் பண்ணேன். நான் எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கல. 1/2 நாளாக இருந்தாலும் சரி, 1/2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, பேனர் வச்சா மட்டும் நாங்கள் எடுப்போம், மக்கள்லாம் விடுவோம், போராட்டம் எதுவும் பண்ணுவோம். நாங்கள் வாக்குவாதம் ஆச்சு. ரொம்ப வாக்குவாதம். காவல்துறையை வந்து பேசினாங்க. பேசும்போது கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க ஸ்டேஷனில் போகும்போது எல்லாமே சமாதானமாக பேசினாங்க. ஸ்டேஷனில் நியூஸ் சேனல் லைவ் பார்க்கும்போது தான் என் ஒய்ஃபு, என் வக்கீல், என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஓனர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் ரொம்ப அழுவும். அந்த நேரத்தில் சப்போர்ட்டாக வந்து பேசினவங்க வந்து பிஜேபியில் உள்ளவங்க தான். எப்படி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரில. அந்த இடத்துல வந்து பிஜேபியில் உள்ளவங்க நம்பர் வாங்கி ஒய்ஃப்கிட்ட எல்லாமே பார்த்துக்கோமா, நீ அமைதியாக இரு, எதுவும் ஆகாது, கருப்பு முருகானந்தம் அவங்க சார்பாக வந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க ஒய்ஃபுக்கு சாதகமாக. எதுவும் ஆகாது. அந்த கட்சியில் உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டேஷனில் வந்து சமாதானமாக பேசினாங்க. அந்த நேரத்தில் கட்சி வந்து ஆளுங்கட்சிப்பா, எதுவும் பண்ண முடியாது எங்களால். ஆளுங்கட்சி டிவிக்கே மட்டும் கூட்டணி கட்சி இவங்க, அதனால் எதுவும் எங்களால் பண்ண முடியல. ஸோ பொதுமக்களுக்கும் பேச முடியல, கட்சியாளர்களுக்கும் பேச முடியல. அதனால் எங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது. 24/7 வேலை பார்க்குறாங்க ஸ்டேஷனில். அவங்களும் ஃபேமிலியும் பார்க்கணும். இவங்க இந்த மாதிரி சம்மந்தமெல்லாம் போராட்டம் பண்ணவும் அவங்களுக்கு வேறு வேலை இருந்திருக்கும். ஸ்டேஷன்லேயும் இருந்திருக்கும், வெளி வேலையும் இருந்திருக்கும். அதை விட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களுக்காக பேசும்போது அவங்களும் கொஞ்சம், நான் பேசுவோம், அவங்களும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஆதரவு எங்களுக்கு தெரிவித்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா தான். அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. குடும்ப சார்பாக நன்றி கேட்டுக்கிறேன். என் குழந்தை மீதும் நன்றி கேட்டுக்கிறேன். 2வது பொதுமக்களும் ரொம்ப ரொம்ப நன்றி.